ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைமாக நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது வந்து என்னென்னா எஸ்பிஓ அப்படின்ற ஒரு கம்பெனி, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி திருவண்ணாமலையில் இயங்கி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த கம்பெனியானது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2018 ஸ்டார்ட் ஆகி இன்னும் கரண்ட் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக நிறையா யூசர்ஸோட நிறையா வந்து மக்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மொபைல் மூலமாகவும் லேப்டாப் மூலமாகவும் நம்ம ஆன்லைனில் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. இன்னமும் உருவாக்கிட்டு நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றினா நான் என்னோடய ஓன் வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ளஸ் வந்து என்னோடய ஒரு ஃபீட்பேக்கையும் தான் நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ப்ரௌசிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்களெல்லாம் அப்டேட் பண்ணி சில யூசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து ரெஃபரல் மூலமாக நிறையா வந்து யூசர்ஸ் அதில் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து என்ன ஒர்க் டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா யூடியூப் வாட்சிங்கிற மாதிரி வீடியோஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு சம் ஏர்னிங்கும் கொடுப்பாங்க, டெய்லி ஏர்னிங் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பே அவுட்டும் கொடுத்தாங்க அதில். ஸோ அதில் சம் டிடெக்ஷன் போக நம்மளுக்கு பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்த நிறைய யூசர் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. நியூ யூசர்ஸ் வந்து நிறையா லேக் ஆஃப் அபவ் வந்து நிறையா பேர் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசிக் ப்ரீமியம்ன்ற மாதிரி கொண்டு வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இடையில எஸ்பிஓவில் வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையில சம்டைம் பிரேக்ஸ் விட்டுருந்தாங்க. கொஞ்சம் லாங் ஆஃப் டைமாக பிரேக்கும் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த பிரேக் விட்டதுக்கு ரீசனும் எந்த கம்பெனியுமே வந்தாலும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் இவங்க ரொம்பவும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக என்னது இதுதான் நடக்குது, இதுதான் பண்ணுறோம், ஸோ இதனால் ஆகும் அப்படின்றத வந்து ஓப்பனாக எந்த விஷயமா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டு அப்படின்ற ஒரு பேஜ் வந்து இவங்க க்ரியேட் பண்ணி நம்ம யூசர் எல்லாருமே அதில் வந்து ஜாயின் பண்ண வச்சு அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒர்க் ரிலேட்டடை பற்றின எல்லா விஷயங்களுமே அதில் தான் அப்டேட் பண்ணுறாங்க. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணி எல்லாத்துக்குமே ஷோ ஆகிற விதமாக வந்து பார்த்தோம்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படின்ற ஒரு டெலிகிராம் குரூப்பையும் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மீடியா அஃபிஷியல் குரூப், அதாவது நம்ம எஸ்பிஓவில் சில டாஸ்க்லாம் நம்ம தெரியாது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அப்படி அதனால் வந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், புதுசாக இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற விதமாக நிறையா வந்து யூடியூபர்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் வந்து அஃபிஷியல் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப்பும் வச்சுருக்காங்க. நான் வந்து ஜாயின் பண்ணுறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நான் ஒரு 6500 ப்ரீமியம் பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் எனக்கு ஒரு வெல்கம் போனஸ் 1000 வந்து கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா எனக்கு வந்து அந்த தீபாவளி சமயத்தில் வந்து எனக்கு நான் ஏர்ன் பண்ணி வச்சுருந்த ஒரு 11,000 சம்திங் வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து 6,500 தான் பே பண்ணியிருந்தேன். ஆனால் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ரூபாய்க்கு பக்கத்தில் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய யூசர்ஸ் வரவும் நிறையா வந்து ஸ்ட்ரகிளை வந்து எஸ்பிஓவில் வந்து சைட் மூலமாக வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸாக எல்லாமே ஃபுல்லாக அவங்களும் வந்து எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி எல்லாமே ரன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில காலகட்டத்தில் 2014 அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து லீகலாக வந்து நிறையா வந்து விஷயங்கள் வந்து எஸ்பிஓ வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. எப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருந்து ப்ரைவேட்டடாக மாற்றுங்கன்ற மாதிரி ஆர்பிஐ சைடு இருந்தும் ப்ளஸ் வந்து இஓடபிள்யூ சைடு இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து எஸ்பிஓக்கு நல்லதாக அமைஞ்சிச்சு. ஏன்னா எஸ்பிஓ வந்து தன்னை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்க அவங்க வந்து இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அபோவ் வந்து அவங்க வந்து லாங் ஆஃப் மந்த் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்தாலும் அந்த விஷயங்களில் வந்து நாங்கள் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து இதுதான் நாங்கள் நடந்திருக்கு, இதுதான் கரெக்டில் ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நோட்டீஸ் போர்டு மூலமாக மக்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எந்த கம்பெனியுமே வந்து ஒரு ஸ்கேமர் அப்படின்னா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு கான்டாக்ட் கிடையாது, எங்கே இருக்குன்றது தெரியாத ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்காது.
ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கிற மத்தியில் திருவண்ணாமலையில் ஒரே ஒரு பிரான்ச்சு கார்ப்பரேட் பிரான்ச்சோட கார்ப்பரேட் ஆஃபீஸோடு இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ்பிஓ வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் இருக்குப்பா, இந்த இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிற அளவுக்கு அந்த கம்பெனி வந்து எல்லாத்தோட மக்களோட இதில் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒர்க்கும் வந்து பெரிய அளவுக்குலாம் கிடையாது. 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம்ன்றதே ஜாஸ்தி தான் இருக்கிற ஒர்க் டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சு. வீடியோ வாட்சிங்கு, ஆர்டிக்கல் ரீடிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஒர்க் டாஸ்க்கு கொடுத்து அதில் ஒரு இன்கம் மாதிரி நிறைய யூசஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஒரு 1 இயர் அந்த இஷ்யூ எல்லாமே ஃபுல்லாக அவங்க சைடில் இஓடபிள்யூ இருந்து அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, உதயம் எல்லாமே சர்டிஃபிகேட்டுமே லீகலாக வந்து என்னென்னலாம் வந்து நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு விஷயத்தை அப்டேட்டை நோக்கி எஸ்பிஓ வந்து தான் அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லா லீகலைஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ராப்பராக வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு. ஸோ அது உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து நல்லா எஜுகேட்டடாக வரணும், நல்லா எங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணும், முடியாதவங்க வந்து இதுலேருந்து லெஃப்ட் ஆகிக்கோங்க, ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற சொன்ன கம்பெனியும் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம எஸ்பிஓ கம்பெனி மட்டும்தான். ஏன்னா நிறைய கம்பெனி வந்து அந்த வர வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை வந்து சுருட்டிட்டு போயிட்டு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, அதை பற்றி எந்த ஒரு கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம எஸ்பிஓவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு வந்து நம்மளுக்கு எஸ்பிஓக்கு கஸ்டமர் கேர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அப்படி இல்லைன்னா மெயில் இருக்குது, அதுவும் ஓப்பனாக நம்மளுக்கு மெயில் ஐடி எல்லாருமே நம்ம யூசர்ஸ்க்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கமெண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஒரு டெலிகிராமில் இண்டிவிஜுவல் ஒரு குரூப்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ நிறைய விஷயங்களை வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 1 இயர் வந்து இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பிஓ பற்றின மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த எஸ்பிஓ யூசர்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டாச்சு. இப்போயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நோக்கி வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து முன் வச்சு அதை வந்து நோக்கி பயணிச்சிட்ருக்கு எஸ்பிஓ. அதில் வந்து இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னொன்று இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எஸ்பிஓ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா வரக்கூடிய நியூ யூசர்ஸுக்கும் ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது இங்கே இருக்க மக்கள் ஒரு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து வித்ட்ராவலும், அடுத்து வந்து இவங்க சொல்கிற வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து சரியான புரிதல் இல்லாதனால எஸ்பிஓ வந்து தவறான ஒரு விஷயத்தில் சித்தரித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரம் முடியணும்னு எதிர்பார்க்குறத விட அது எப்பயுமே லாங்காக இருக்கணும், நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறது தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்குன்றது என்னோட ஒரு ஓன் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா நிறையா வந்து எஸ்பிஓ வந்து நிறையா தன்னைத்தானே அப்டேட் பண்ணுறதும் இல்லாமல் இருக்கிற யூஸரையும் அப்டேட் பண்ணிக்குது. அவங்களே வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க, உங்களால் முடிஞ்சவங்க வந்து நீங்கள் இதில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், முடியாதவங்க வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணி சொல்லி ரீஃபண்ட் ப்ராசஸும் அவங்களுக்கு போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு வித்ட்ராவல் இருக்குது, நியூ வித்ட்ராவல் இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களும் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. A to Z அங்கே நடக்கிற அப்டேட் எல்லாமே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு வந்து நம்ம நோட்டீஸ் போர்டுன்ற ஒரு ஆப்ஷனை வந்து எல்லாமே மக்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து அப்படி இப்படி வந்து சொன்னாலும் என்னோட ஓன் ஒப்பீனியன் வந்து பொறுத்தளவுக்கு எஸ்பிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா உண்மையாலுமே ஒரு ஜென்யூனிட்டியை வந்து அவங்க இன்னுமே வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ இந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து இன்னுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மேலும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்றது என்னோடய ஒரு கருத்து. கண்டிப்பாக வந்து நம்ம எஸ்பிஓவில் ஒரு யூஸராக வந்து நானும் வந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.